நாமக்கல் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக கிட்னி விற்பனை நடைபெறுவதாக பாதிக்கப்பட்டவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி ஒருவர் செல்போனில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் தனக்கு கந்து வட்டி, மீட்டர் வட்டி பிரச்சனை இருந்ததால் தனது கிட்னியை விற்க முடிவு செய்து இடைத்தரகர் ஒருவரிடம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். அந்த தரகர் தன்னை பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்துக் கொண்டதாகவும், இது நடந்து 5 மாதம் ஆகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை எனவும், கிட்னிக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுடன் மருத்துவ சிகிச்சை முழுவதும் அவர்களை பார்த்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரிசோதனைக்கு சென்ற போது போலீஸ் அதிகாரிகள் தன்னை விசாரித்ததாகவும், அவர்களிடம் உறவினருக்கு கிட்னி கொடுக்க போவதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது கடனை எல்லாம் பைசல் செய்துவிட்டதாகவும், தன்னை போல் பள்ளிப்பாளையத்தில் கடன் தொல்லையால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எக்காரணத்தை கொண்டும் பள்ளிப்பாளையத்தில் கடன் வாங்காதீர்கள் எனவும் அந்த ஆடியோவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆடியோ குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் ஏழ்மை நிலையில் உள்ள தொழிலாளர்களை கந்து வட்டி கொடுமையில் இருந்து மீட்பதாக மூளை செலவை செய்து கிட்னி விற்பனை, குழந்தை இல்லாதவர்களுக்கு கருமுட்டை விற்பனை, குழந்தை விற்பனை, வாடகை தாய் என சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுமதி கிட்ட பி கேட்டிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்து அவங்க டோனருக்கு 5 ரூபாயும் அவங்களுக்கு 80 ரூபாயும் கேட்டாங்க. சரி ரைட்டு, பூரா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க டோனர் சைடில் 5.5 கேட்டாங்க. இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80ம் கொடுத்துடலாம். நல்ல டிக்கெட்டாக அனுப்ப சொல்லு.